Taste the Daily. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே பட்டியலின மக்கள் வசிக்கும் தெருவில் கடந்த ஒரு வருடமாக தேங்கி நிற்கும் கழிவுநீரை அகற்ற திமுக ஊராட்சி மன்ற தலைவர் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்டுள்ள பட்டியலின மக்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். கொணலூர் ஊராட்சி வடபுற காலனியில் ஓராண்டுக்கும் மேலாக தேங்கி நிற்கும் நீரை அகற்ற விடியா திமுக முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தானிடம் தெரிவித்தும் பயனில்லை என்று குற்றம் சாட்டினர். எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சி என்று வெற்றி பெருமை பேசி வரும் ஸ்டாலின் ஆட்சியில் விளிம்பு நிலை மக்கள் வஞ்சிக்கப்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இங்க பால்வாடி இருக்கு சார், இங்க பசங்களும் படிக்குது. இது எல்லாருமே வந்து பாக்குறாங்க, பாக்காதவங்க யாரும் இல்ல. எட்டி மேடம்னு ஒரு மேடம் வந்து பார்த்தாங்க, 2 வாட்டி வந்து பாத்துட்டு போனாங்க. அவங்க வந்து பாத்துட்டு போனதோட சரி எதுவுமே செய்யல. மஸ்தான் சார் வந்தாங்க, ராமா மேடம் பூஜை பண்றதுக்கு வந்தார் சார். அவங்கள கூட்டிட்டு வந்து நாங்க காமிச்சோம். 100 பேர் எதிர்க்கு மஸ்தான் சார் சொல்லிட்டு தான் போனாரு. எவ்வளவு பணமா இருந்தாலும் கொடுக்கறதுக்கு நான் தயார், இது என்ன செய்யணுமோ அதை செய்யுங்கன்னு தலைவரை கூட்டு சொல்லிட்டு போனார் சார். ஒருத்தங்க கூட கொடுக்கவே இல்லை, செய்யவும் இல்லை. கரூர் அருகே அரசு கூட்டு குடிநீர் திட்டத்தில் இருந்து தனியார் சிமெண்ட் ஆலைக்கு தண்ணீர் எடுக்க கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். வெள்ளியணையை அடுத்த தேவகவுண்டனூரில் செயல்பட்டு வரும் தனியார் சிமெண்ட் ஆலைக்கு தண்ணீர் எடுத்துச் செல்வதற்காக மணவாடி நீர் உந்து நிலையத்தில் இருந்து குழாய் பதிக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. இதனால் சுமார் 5க்கும் மேற்பட்ட ஊராட்சிகளுக்கு உட்பட்ட கிராமங்களில் வசிக்கும் பொதுமக்களுக்கு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் நிலை இருப்பதால் தனியார் சிமெண்ட் ஆலைக்கு தண்ணீர் செல்லக்கூடாது என வலியுறுத்தி முழக்கமிட்டனர்.